குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா 22/7 புதன்கிழமை. இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரேடு வந்து எந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை வந்து நேற்று வந்து ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து பெரிய கேண்டில் வச்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் தெரியும், சேம் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் பெரிய கேண்டில். அதே ரேஞ்சுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டிலுக்குள்ளே தான் வந்து ஹோல் மார்க்கெட்டுமே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சுத்தமாக வொலட்டிலே இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்க டைமில் என்ன ஆகும்னு சொன்னால், பையர் செல்லர் 2 பேருமே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம யாரை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கால் சைடுக்கான ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே மாற மூவ்மெண்ட் ஆச்சுன்னு, அப் சைடு மூவ்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னால், நம்ம வந்து கால் சைடு தான் ட்ரேடு எடுக்க போகிறோம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து பையரை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரச்சில் நம்ம 50% கீழே வரச்சில் வந்து நம்ம ட்ரேடை வந்து புட் சைடுக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட பிளானு. ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்து ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 9:15 ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ப்ரீ மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ப்ரீ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 24,150, அதாவது இந்த ரேஞ்சுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி தான், இப்போ கேப் டவுனு, அதாவது ஃப்ளாட் டு கேப் டவுனு, ரொம்ப ஒன்றும் பெரிய கேப் டவுன்லாம் இல்லை. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு அகைன் வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% உடச்சி புட் சைடு வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ட்ரேடு வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுதா இல்லைனா லாஸ் ஆகுதா, ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9:15 ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கால் சைடும் போகாமல் புட் சைடும் போகாமல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. சென்செக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெரிய கேண்டில் வந்து புட் கேண்டில் வைக்கிது. புட் சைடுக்கான கேண்டில் தான் வைக்கிது. பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி ட்ரேடு கிடைக்குன்ட்டு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 50% இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சின்னு சொன்னால் நம்ம வந்து புட் சைடு இப்போமே என்ட்ரி ஆகிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஐ திங்க் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் ஆனால் வேறு வழியில் நம்ம வச்சு தாங்கணும். ஒருவேளை வேறு ஏதாவது ஸ்விங் நம்மளுக்கு கிடச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல புட் சைடு தான் வந்து வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துச்சின்னு சொன்னால் நிஃப்டியுமே நம்மளுக்கு நல்லா டவுன்ஃபால் கொடுக்கும். ஸோ ஈஸியாக நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. கண்டிப்பாக என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு கண்டிப்பாக அந்த 50% ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து கீழே வந்து நல்ல ஒரு டவுன் சைடு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எதிர்பார்த்து தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் நம்மளோட 50%க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து நீங்கள் ட்ரேடு வந்து லாஸ் புக் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்ம நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக புக் பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குன்ட்டு. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கை தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங்கை தாண்டி மார்க்கெட் வந்து அகைன் மறுபடியும் மேலே சஸ்டெயின் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். அப்படி இல்லை நம்ம ஃபேவராக வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து டார்கெட்டுக்காண்டி வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ டார்கெட் நம்மளுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்து நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வர பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் நம்மளுக்கு வந்து லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஆகுதாங்கிறத வீடியோ முடிவில் வந்து தெரியும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சென்செக்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து புட் சைடு தான் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து நோ லாஸ் நோ கெயினுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு முதல்ல வந்து ஏர்லி என்ட்ரி எடுத்துட்டோம். அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் இப்போ என்ன ஆகும்னு சொன்னால் சடனாக வந்து மார்க்கெட் வந்து 4-5 கேண்டில்லே வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிரும். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது முந்தின நாள் வந்து மார்க்கெட் வந்து இப்போ பையிங் சைடும் இல்லாமல் செல்லிங் சைடும் இல்லாமல் அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துகிட்ருக்குன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதை கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லி என்ட்ரி எடுத்தேன். ஆனால் அது அப்படி பண்ணலை. நார்மலாகவே வந்து எப்போதும் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நேற்றுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்க செல்லர்ஸு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி ஆன செல்லர்ஸு அதுக்கு முந்தின நாள் ஆன செல்லர்ஸு இவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்திருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், பெரிய ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 பக்கம் நம்மளுக்கு லாஸில் இருந்தது. இப்போ தான் வந்து நோ லாஸ் நோ கெயினுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் என்ன கொஞ்சம் 24,000 உடச்சி கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ 24,000ங்கிற பெரிய சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட்டு சடனாக வந்து ஒரு 2-3 கேண்டில்லே இந்த மூவ்மெண்ட் 24,000 பக்கம் வந்துட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம அதுக்கு பிறகு ஃபர்தராக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த 24,000 ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகுது மாதிரி ப்ரீமியம் வெல்டிங் தான் வந்து மேக்ஸிமம் நிறையா நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இந்த இடத்துக்கு நம்ம இப்போ கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு ஸ்விங் கிடச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ட்ரெயில் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆகக்கூடிய நஷ்டம் வந்து கம்மியாகும். அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாகிட்டே வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் சின்னதாக ஆக நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து பெரிய டார்கெட் கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. வந்தால் பெரிய டார்கெட்டு, போனால் சின்ன ஸ்டாப் லாஸ், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 600-700 பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ போகட்டும் பார்க்கலாம், ஸ்பீடாக போகுது. ஸோ அதனால் போகட்டும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த 24,000 உடச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும். பெரிய ரவுண்ட் ஃபிகர் 24,000ங்கிறது ஒரு பெரிய ரவுண்ட் ஃபிகரு. ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சென்செக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து 77,000 உடச்சி வந்து கீழே கொஞ்சமாக வந்திருக்கு. ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு. ஆனால் அந்த 100 பாயிண்ட் இறங்குறதுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதாவது ஒரு சில நேரம் என்ன ஆகுன்னு சொன்னால் 77,000ங்கிறது ஒரு 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் வரை கூட கீழே டவுன் சைட் கொடுத்துட்டு அகைன் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ அந்த இதில் வந்து ப்ரீமியம் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்த லாபம் எல்லாம் மெல்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 800-900 பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா உடச்சி கீழே தான் வருது. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து 24,000 பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டு கொடுத்துட்டு ஃபர்தராக 24,000 உடச்சி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலி கிடைக்கும் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துலலாம் தேவை என்னன்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் தான். அதாவது கேண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து 24,000 உடச்சி கீழே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு கேண்டிலில் ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீமியம் வந்து எல்லாமே கரைஞ்சி நம்ம ப்ராஃபிட் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அகைன் வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஏற்கனவே ஒரு 1 மினிட் கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஒரு 2G கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதையும் உடச்சி இப்போ மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி நம்மளுக்கு காமிச்சாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ராப் வந்து பண்ணும். ஸோ அந்த ட்ராப் வந்து பண்ணாமல் தப்பிக்கணுன்னா சீக்கிரமாக வந்து ஒரு கேண்டில் வந்து நல்லா கீழே வர வந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு கேண்டில் இப்படி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 10-20-30 பாயிண்ட்டுக்கு ஒரு கேண்டில் சடனாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 900 பக்கம் 900-1000 அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து 24,000 அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தா ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ரொம்ப பெரிய கேண்டிலாக வைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1000 பக்கம் ப்ராஃபிட் வந்தது. சடனாக வந்து இப்போ வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், ரவுண்ட் நம்பர்ஸ் வரக்கூடிய இடங்களில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம என்னன்னு சொன்னால், நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து வரக்கூடிய இடங்களில் நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னு சொன்னால், நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஆனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய கேண்டில் வைக்கிறத பார்த்து நிறைய பையர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நம்ம ரிவர்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பையர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், மறுபடியும் கொஞ்சமாக மேலே கொடுத்துட்டு அகைன் வந்து பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப நேரமாக வந்து கன்சல்டேஷன் வந்து ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல நிஃப்டி வந்து பிரேக் பண்ணி 24,000 பிரேக் பண்ணுமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ இன்னொரு ஸ்விங் கூட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நல்லா கம்மியாகிட்டு. ஸோ என்ன ஃபர்தராக மார்க்கெட் வந்து எவ்வளோ கீழே போனாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பெருசாக கிடைக்கும். ஒருவேளை இதை தாண்டி மார்க்கெட் வந்து 24,000 ரெஸ்பெக்ட் பண்ணி அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டுன்னு சொன்னால், ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டுன்னு சொன்னால், நம்ம வந்து யோசிக்காமல் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வர எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், மார்க்கெட் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். இல்லை இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி 100% வந்து யாராலையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து புது புது சைக்காலஜி வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம மைண்டு கூட வந்து ரொம்பவே விளையாடும். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எப்போவுமே என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிட்டதுக்கு நம்மளுக்கு வந்து மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். ரிவெஞ்சு எடுத்து நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்சு மார்க்கெட்டை எடுக்கணும்னு நினச்சா மூக்கு மோரெல்லாம் உடஞ்சி போகும். ஐ திங்க் ஸோ. ஸோ பல தடவை வந்து அடிபட்டு மிதிப்பட்டு தான் இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கான ப்ராஃபிட் இன்றைக்கி பெருசாக கிடைக்குதா இல்லைனா சிம்பிளாக சின்னதாக கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் வந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இவ்வளோ தூரம் ஆன பிறகு என்ன லாஸ்ட்டில் வந்து விடக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாலுமே ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நிஃப்டியில் வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை வந்து அப்படியே ப்ரீமியம் டிகே டைம் வந்து அவங்களுக்கு வந்து டைமை தான் வந்து அவ்வளோ டைமை வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ ப்ரீமியம் டிகே பண்ணி 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 மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப வர விடாமல் அவங்களுக்கு ப்ராஃபிட் வர அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டைம் டிகே ஆக ஆக ப்ரீமியம் என்ன ஆகும்னு சொன்னால் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரீமியம் மெல்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால், சடனாக வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு ஒரு 2-3 கேண்டிலே வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், ஒரே இடத்துல இந்த ரேஞ்ச் பவுண்டு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து வேகமாக இருக்கணும். அப்படின்னா தான் இதாகும். பார்க்கலாம் என்ன நடக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் நின்றுட்டுருக்குது. ஸோ நம்மளுக்கு வெயிட் பண்ணுறத தவிர வேறு வேலை இல்லை. ஆனால் நம்ம வெயிட் பண்ண என்ன ஆகும்னு சொன்னால், ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் 1200 1300 பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து அதே ரேஞ்சில் வந்து மேலே கீழே போயிட்டுருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தராக என்ன நடக்குன்ட்டு. ஸோ இந்த 24,000ங்கிறத மார்க்கெட் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டவுன் சைடு உடச்சி 24,000 உடச்சி போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ப்ராஃபிட்டு நல்லாவே கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு.
பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் அதேமாதிரி அந்த ரேஞ்சிலே தான் நிற்கிது. ஸோ உடச்சி புட் சைடு வரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இது ஃபெயிலியரில் கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய ட்ராப் வந்து கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக நம்மளுக்கு வந்து ஒரு 1200 பக்கம் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. மார்க்கெட் வந்து உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துலையே தான் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருந்துகிட்ருக்கோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 24 இந்த சப்போர்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து இன்னையோட டே லோ வந்து பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி வந்துட்டு அகைன் அடுத்த கேண்டிலே வந்து க்ரீன் கேண்டில் வச்சு மேலே வந்துருச்சு. நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து மாதிரி காமிச்சிட்டு திரும்ப அகைன் வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வந்து இப்போ ப்ரீமியம் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் நடக்கும், ஒரே ஒரு கேண்டில் ரிவர்சல் நடக்கும்போது கூட நிஃப்டியில் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகும், ப்ரீமியம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகும். ஸோ அதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். நம்மளோட ட்ரேடு வந்து நம்ம இப்போ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரேல் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ எப்போவுமே என்னென்னு சொன்னால் வெயிட் பண்ணணும், ஆனால் அதுக்காக வந்து கண்மூடித்தனமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிற யூகோவை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் பண்ணி கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 640 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ 100 ரூபா ப்ரோக்கரேஜ் பண்ணாலும் ஒரு 550 ரூபா நம்மளுக்கு வந்து இன்னையோட ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ட்ரேடு பண்ணி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. என்னோடய மெத்தடை வந்து கற்றுக்குங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எப்போவுமே ரொம்ப வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் நம்மளுக்கு அதுக்கான ரிவார்டு வந்து கொடுக்கும். அவசரப்பட்டு நம்ம பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான். கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஃபர்தராக நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நன்றி.